சார் டாவின்சி இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் அண்ட் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தட் கேம் இன்டு த பிக்சர். நம்ம இன்னும் ஃபர்தரா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் யூகேல இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வந்து. இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோபோட், எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படிங்கிற ரோபோட். பட் எஸ் தே ஆர் yet டு ரீச் டாவின்சி லெவல். டாவின்சி அளவு இன்னும் நுட்பமாக பண்ணக்கூடிய அளவு அதோட கேப்பபிலிட்டிஸ் இன்னும் ரீச் ஆகல. பட் எவ்ரிபடி இஸ் ட்ரை. சார் இது நார்மல் சர்ஜரி விட ரோபோட்டிக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சார் அது வந்து நிறைய ரெண்டு விதங்களாக இருக்கு. அதாவது சில ஆபரேஷன்ஸுக்கு நுண்துளையா பண்ணும்போது ரொபாட் இஸ் அன் ஆப்ஷன். சில வேளைகள்ல அந்த நுண்துளையா பண்றது லேப்ராஸ்கோபியில பண்றது மிக சிரமம், ரொபாட்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கரண்டா லேட்டஸ்ட் இந்த 2024 IRBI கைட்லைன்ஸ் படி எந்த விதமான அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூடிங் லேசர் அண்ட் ரொபாட்டிக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் தடங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆல்ரெடி விதிகளை பிறப்பிச்சிச்சு. பட் ஸ்டில் ஹையர் பிரீமியம் இன்சூரன்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிரீமியம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், தே கவர் ஆல் ப்ரொசீஜர்ஸ். அப்படி இல்லாம ஜிப்சா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம கிளைம் பண்ணி ஒரு ரொம்ப கம்மியான பிரீமியம்ல நிறைய கவர் பண்ணக்கூடியவங்க, தே ஹாவ் அ கேப்பிங். ஸோ ஒரு 1 lakh வரைக்கும் நாங்க கொடுப்போம், அதுக்கு மேல எதுவும் ஆனா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்சூரன்ஸ் முன்னாடி எல்லாம் ஒரு 10 years பிஃபோர் தேவர் டூயிங் ரொம்ப இன்சூரன்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் நவ் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் we are able to get more clearances. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது மக்களுக்கு போய் சேரணும். அதாவது இன்சூரன்ஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் இது இருக்கு. அதாவது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொபாட்டிக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு கவர் கொடுக்கணும்ன்றத அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு பண்ணலாம். ஆனா வந்து கொடுக்கவே முடியாது, இது வந்து உங்களுக்கு கவர் கிடையாது ரொபாட்டிக் அப்படின்னு ஒரு அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அதனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி சம்ஹவ் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொபாட்டிக் கவர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறுமே தவிர அவங்க கொடுக்க முடியாது, இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ May 2024 they released government officially released a press release to incorporate robotic surgery. எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸுக்கு robotic surgery incorporate பண்ணுவாங்க ஒரு press release, ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் robotic surgery ஆட் பண்ணிட்டாங்க. பட் தேவைப்பட்ட அந்த சார் சொன்ன மாதிரி கேப்பிங் அமௌண்ட் ரிலீஸ்டு அதுக்கு வித்தியாசம் வருது இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி. கைனக்ல வந்து நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அருண் சர்க்காலே சொன்னாங்க லாட் ஆஃப் அப்டேக் இன் கைனகாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸா, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு சாதாரண ஆபரேஷன் கிடையாது, நிறைய வகைகள் இருக்கு. சாதாரண பினைன் கட்டிகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு வகை, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் அதுக்காக ஆபரேஷன் பண்றது வேற வகை. ஸோ நம்ம சர்ஜரியே எக்ஸ்டென்ட் மாறும். சாதாரணமா வெறும் கர்ப்பப்பை ஓவரி மட்டும் எடுக்கிறோமா, அதோட நெறிக்கட்டிகள் எடுக்கிறோமா, அதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே கைனகாலஜில பண்ணலாம். சாதா பினைன் ஆபரேஷன்ல கர்ப்பப்பை எடுக்கிறது அதுல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும், அந்த கட்டி மட்டும் எடுக்கிறது மயோமெக்டமி சொல்லுவோம். ஓவரியில சிஸ்ட் வருது அதை எடுக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக உங்களுக்கு ரொபோட்டிக்ல வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப விஷன் ரொம்ப துல்லியமா இருக்கும், ரொம்ப பக்கத்துல போய் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நார்மலா விட உங்களுக்கு ரொம்ப மினிமல் பிளட் லாஸ்லயே உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். பேஷண்ட் பெயின் இருக்காது, ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி புற்றுநோய் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஸோ நமக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கைனக் கேன்சர்ஸ் தான் மேஜர் கேன்சர்ஸ் லேடிஸ்க்கு வருது. ஸோ உங்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கு அழகா ரொபோட்டிக்ல நிறைய கேன்சர்ஸ்க்கு பண்ணலாம். சில கேன்சர்ஸ்க்கு பண்ணக்கூடாது, தட் இஸ் லைக் உங்களுக்கு லேப்ரோஸ்கோபியோ மினிமல் இன்வேசிவோ பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்க ரொபோட்டிக் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் வேர் இட் இஸ் பாசிபிள், எங்க உங்களுக்கு மினிமல் இன்வேசிவ் யூஸ் பண்ணலாமோ அங்க ரொபோட்டிக் இஸ் கோ ரோபோட். Any future plan to extend this now right now 3 areas? கண்டிப்பாங்க. So we are coming up with something big very soon. மகளிர் அதாவது விமென்ஸ் ஹெல்த் கேர் காக. ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா விமென் இப்பெல்லாம் வந்து ஒர்க்கிங் விமென் தான் பாக்குறேன். ஸோ அவுட்கம் நல்லா இருக்கணும், ஸ்பீடி ரிகவரி, லெஸ் பெயின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்காக வீட்லயே இருக்க முடியாது, எல்லாரும் they have to get back to work. அப்படின்னு பார்க்கும்போது மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் லேப்ரோஸ்கோபி வந்தது, இப்போ ரொபாட்டிக், இட் இஸ் a boon to modern day women சொல்லலாம். அழகா பண்ணிட்டு ஒரு வாரத்திலேயே
இந்த மாதிரி சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் ரொம்ப பரவலாக காணப்படுது. அதே மாதிரி அது சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைன்னா வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில வர சத கட்டிகள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய யூட்ரஸ், கர்ப்பப்பை பெரிய யூட்ரஸ் ரிமூவலுக்காக பண்ற சர்ஜரிஸ், செலக்டட் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து சில பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டீப் இந்த பெல்விஸ் நல்லா போக முடியும் அண்ட் நல்ல ப்ரெசிஷனோட சர்ஜரி பண்ண முடியும். ரிகவரி ரொம்ப ஈஸி அண்ட் விமென்ஸ் ஹெல்த் கேர்ல வந்து இது நிறைய அட்வான்சஸ் கொண்டு வந்திருக்கு ரொபாட்டிக்ஸ்.